அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நல்லா மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு கப் ரவையும் ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணி பேக்கரிஸ்லாம் கிடைக்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மாவும் ரவையும் கலந்த பதத்தில் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் தூள் அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததால் அங்கங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவை கொஞ்சம் நேரம் ஆக தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தணும் அந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம அழுத்தி பார்க்கும் போது நல்லா சாஃப்டாக அழுந்தணும். அந்த அளவுக்கு இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே நெய் தடவி விட்டுக்கலாம். நெய் தடவி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த ரவை இந்த பதத்தில் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து தேவையான ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா பெருவிரலை வச்சு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஒரு ஃபோர்க்குக்கு பின்னாடி வச்சு அதோட இம்ப்ரெஷன் அதில் படிகிறதுக்காக அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு ஃபோர்க்கோட எண்டிலேருந்து அப்படியே அதை சுத்தின மாதிரி எடுத்துக்கலாம். மாவு ஃபோர்க்லேருந்து வெளியில் எடுக்கும் போது அதோட எண்டில் லைட்டாக குத்தின மாதிரி எடுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி குத்தின மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை ஃபோர்க்கில் ரோல் பண்ணும்போது உள்ளே ஒரு லேயர் இருக்க மாதிரி மட்டும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 லேயர்லாம் இருந்ததுன்னா உள்ளே சரியாக வேகாது. ஒரு லேயர் இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு இதை சாப்பிடும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக பிசைஞ்சு வச்சுருந்த எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ்லேருந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சலசலன்னு பொரிஞ்சு வரும். இதை இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விடுறதால எல்லா சைட்லேயும் நம்மளுக்கு சமமாக வெந்து வரும். அதே மாதிரி சமமான கலர்லேயும் இருக்கும். இது வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இருக்க சலசலப்புலாம் நல்லா அடங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இருக்க சலசலப்புலாம் நல்லா அடங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகியிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஓமம் வாசனையோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பீசஸையும் நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். நம்மளோட கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.